ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யாம் ஃப்ரை தான். நான் இங்கே வந்து ஒரு 1/2 கிலோ சேனக்கிழங்கு, அதாவது கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணி நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம கருணக்கிழங்கு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கருணக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சிருச்சு. காயுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வடிகட்டி தட்டில் மாற்றி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காயை நல்லாவே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சால்ட் காய் வேக வைக்கிறதுக்கு முறையே போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தேவைக்கான சால்ட்டு, அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கருணக்கிழங்கு காரில் எடுக்கும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிழங்கு வந்து காரில் எடுக்காது. ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயை வந்து நல்லாவே மசாலா போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கிழங்கு ஒரு 15 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வறுக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்துக்கலாம். ரெண்டு பேட்சாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடும், அடுத்த 2 நிமிஷம் இன்னொரு சைடும் வச்சு வறுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் வறுக்கிறது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. வீடே அப்படியே வாசனையாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபடட்டும். அடுத்த சைடையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. ரெண்டு சைடுமே நல்லாவே வறுபட்டுருச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அதே மாதிரி அடுத்த பேட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீதி உள்ள கருணக்கிழங்கையும் வறுத்து எடுத்துக்கலாம். மீதி உள்ள கருணக்கிழங்கையும் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. இன்னொரு சைடுமே நல்லா வேகட்டும். இந்த சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிட்டாங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.